விஜய் கவுன்சிலர் கூட ஆகவில்லை, வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும், ஓட்டு வருமா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். த.வே.க. தலைவர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை, புதிதாக கட்சி ஆரம்பித்தால் வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் தேர்தல் காலத்தில் ஓட்டு எவ்வளவு வாங்குவார் என்பதுதான் முக்கியம், இன்று பார்க்க வருபவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் இலவச மருத்துவ முகாமை பா.ஜ.க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணியை மட்டும் பலமாக வைத்திருந்தால் போதுமா, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா, தி.மு.க. கூட்டணியை அசைப்போம், உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் என்.டி.ஏ. கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை, தேர்தல் தொடங்கும் நேரத்தில் கூட்டணி வலுப்பெறும், தி.மு.க. தொடர்ந்து இருமுறை ஆட்சி அமைத்த வரலாறு இல்லை, எனவே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம், எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும், தமிழகத்தில் நல்லாட்சி மலரும் என்றும் தெரிவித்துள்ளார். விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்து பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் தி.மு.க. ஆட்சியை அகற்றுவதுதான். தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை, ஒரு எம்.எல்.ஏ. கூட கிடையாது, இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று கூறியுள்ளார். எங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். புதிதாக கட்சி ஆரம்பித்தால் வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவார்கள், தேர்தல் காலத்தில் ஓட்டு எவ்வளவு வாங்குவார் என்பதுதான் முக்கியம், இன்று பார்க்க வருபவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்ல முடியாது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.